குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம மேக்ஸ்ல 3வது பாடம் இயற்கணிதம் அப்படிங்கிற பாடத்தை இன்னைக்கு நம்ம பார்க்கறோம். ஸோ இயற்கணிதம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம இப்போ குறிப்பா மேக்ஸ் கணிதம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே நம்முடைய நடைமுறை வாழ்க்கையோட தொடர்புடையது தான் மேக்ஸ். அதுல இயற்கணிதம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரியாத ஒற்றை தீர்மானித்தல். தெரியாதவற்றை எப்படி நம்ம தீர்மானிக்க முடியும் அப்படின்னா, தெரிஞ்ச மதிப்புகளை வைத்து தெரியாத ஒன்றை தீர்மானிக்கிறதுக்கு பேர் தான் இயற்கணிதம். இல்ல. இப்போ உதாரணத்துக்கு நம்ம சொல்லணும் அப்படின்னா, இப்போ நீங்க வீட்ல வந்து அம்மா என்ன பண்றாங்க, உங்ககிட்ட ஒரு ரூ. 100 பணம் குடுத்து, இந்த மாரி ஒரு ரூ. 20 பால் பாக்கெட் வாங்கிட்டு வா. கூட 1 கிலோ காய்கறி வாங்கிட்டு வர சொல்றாங்க. நீங்க கடைக்கு போறீங்க. போய் என்ன சொல்றீங்க கடைக்காரர்கிட்ட, 2 ரூ. 20 பால் பாக்கெட் வேணும் அப்படிங்கிறாங்க. அப்படின்னு நீங்க சொல்றீங்க. 2 ரூ. 20 பால் பாக்கெட் குடுக்குறாரு. கூடவே 1 கிலோ கேரட் கேட்கறீங்க. 1 கிலோ கேரட் எவ்வளவு நீங்களும் கேட்கல, அவரும் சொல்லல. ஆனா மொத்தமா கடைசியில எவ்வளோ செலவாகுதுன்னா ரூ. 100 கடைக்காரர் சொல்றாரு. நீங்க எடுத்து ரூ. 100 குடுத்துடுறீங்க. திரும்பி வரும்போது தான் நீங்க யோசிக்கிறீங்க. 2 ரூ. 20 பால் பாக்கெட் வாங்கணும். ரூ. 40. ஆனா மொத்தம் வந்து நம்ம ரூ. 100 குடுத்தோம். 1 கிலோ கேரட் அப்படிங்கிறது நமக்கு எவ்வளோன்னு தெரியல. இப்ப அம்மா கிட்ட போய் நம்ம என்ன சொல்லணும்? 1 கிலோ கேரட் வந்து இவ்வளோ செலவாச்சு. 2 ரூ. 20 பால் பாக்கெட் இவ்வளோ செலவாச்சு. அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்ப நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு தெரியாத ஒரு வேல்யூவ நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, கணிதத்துல ஒரு சமன்பாடா நாம எழுத முடியும். அது எப்படி அப்படின்னா, 2 ரூ. 20 பால் பாக்கெட் வாங்கியிருக்கீங்க. கூட 1 கிலோ கேரட். அந்த 1 கிலோ கேரட்டோட விலை என்னன்னு நம்மளுக்கு தெரியாது. அத நம்ம என்னன்னு வச்சுக்கிறோம் அப்படின்னா, எக்ஸ். மொத்தம் நம்மளுக்கு எவ்வளவு செலவாச்சு? ரூ. 100. இப்ப நம்ம என்ன பண்ண முடியும்? இந்த சமன்பாட்ட தீர்வு செய்றது மூலமா, நம்ம அந்த 1 கிலோ கேரட்டோட விலைய நம்ம கண்டுபிடிக்க முடியும். இப்போ 2 × 20 அப்படின்னா, இதோட வேல்யூ வந்து 40 பிளஸ் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ 100. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ 100 மைனஸ் 40. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டூ 60. அப்ப இதுதான் என்ன? அந்த 1 கிலோ கேரட்டினுடைய விலை. ஸோ இந்த மாதிரி நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில நம்மளுக்கு ஒரு தெரியாத ஒரு மதிப்பை தெரிந்த மதிப்புகளை வைத்து கண்டுபிடிக்கிறது தான் இயற்கணிதம். இதுக்கு நம்ம பயன்படுத்த போற அந்த காரணிகள் தான் என்ன அப்படின்னா, எக்ஸ், ஒய், இசட் இந்த மாதிரி சில காரணிகளை நம்ம ஈக்குவேஷன் சமன்பாடுகள்ல பயன்படுத்தி அந்த தெரியாத வேல்யூ நம்ம கண்டுபிடிக்க போறோம். இப்போ 3வது படம் நம்ம இயற்கணிதம்னு பார்த்துட்டு இருக்கோம். இதுக்கு முன்னால நீங்க என்ன படிச்சிருப்பீங்க அப்படின்னா, எண்கள் தொடர்பான கணக்கெல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. எண்களை பயன்படுத்தி நீங்க சில கணக்குகளை போட்டிருப்பீங்க. ஸோ எண்கள் அப்படின்னா விகிதமுறு எண்கள், விகிதமுறா எண்கள், கூட்டுத்தொடர் இந்த மாதிரி கணக்குகளை நீங்க போட்டிருப்பீங்க. இப்போ எண்கள்ல நீங்க முழுக்க முழுக்க படிச்சிருக்கிறது பாத்தீங்கன்னா நம்பர்ஸ் மட்டும்தான், எண்களை மட்டும்தான் படிச்சிருப்பீங்க. ஆனா இயற்கணிதத்தில் நம்ம எப்படி படிக்க போறோம்னா, கூடவே எண்களோட எக்ஸ், ஒய், இசட் இந்த மாதிரி காரணிகளை வைத்து தெரியாத ஒரு மதிப்பை நம்ம கண்டுபிடிக்க போறோம். உதாரணத்துக்கு இப்போ இதைவே நம்ம என்ன பண்ணலாம், இயற்கணித கோவையாக மாற்றலாம். நீங்க எண்களை என்ன பண்ணலாம், இயற்கணித கோவையாக மாற்ற முடியும். இப்போ இந்த 5418 அப்படிங்கிற ஒரு மதிப்பை நாம் இயற்கணித கோவை எப்படி மாத்தலாம் அப்படின்னா, இது 5000 அப்படின்னு எப்படி எழுதலாம்? 5 × 1000 எழுதலாம். அதே மாதிரி 400 அப்படிங்கிறத நம்ம எழுதலாம். எப்படி எழுதலாம்? 4 × 100 அப்படின்னு நம்ம எழுத முடியும். அதே மாதிரி இந்த 18 அப்படிங்கிற வேல்யூ எப்படி எழுதலாம்? 1 × 10 கூட்டல் 8. இதெல்லாம் நம்ம கூட்டினோம்னா 5418 வரும். இப்போ இந்த 1000 நம்ம எப்படி எழுத முடியும் அப்படின்னா, 10⁻3 5 × 10⁻3 கூட்டல் 4 × 10⁻2 10⁻2னா 2 சைபர் போட்டா நமக்கு 100 ஆயிரும். கூட்டல் இங்க ஒரே ஒரு 10 தான் இருக்கு. கூட்டல் 8. இப்போ இதுவே நம்ம இயற்கணித கோவை எப்படி எழுத முடியும்னா,
5 x cube 4 x squared plus x plus 8. இப்போ நாம பாருங்க, சாதாரண எண் 5418 அப்படிங்கிறத நம்ம இயற்கணித கோவையாக மாற்ற இயலும். ஸோ இந்த மாதிரி எக்ஸ், ஒய், இசட் இந்த மாதிரி காரணிகளை வைத்து நாம் ஒரு தெரியாத ஒன்றை கண்டுபிடிக்கிறதுக்கு பேர் தான் இயற்கணிதம். சரிங்களா? இன்னும் நம்ம ஒரு உதாரணம், இயற்கணித கோவை ஒரு ஏதோ ஒரு சமன்பாடை நீங்க எடுத்துக்கோங்க, எக்ஸ்பிரஸ் எடுத்துக்கோங்க. 5 x squared plus 4 xy plus 2. ஸோ இந்த மாதிரி எக்ஸ், xy இல்லை சில இடங்கள்ல இசட் இல்லை ஏ, பி இந்த மாதிரி ஏ இருந்து இசட் வரைக்கும் எந்த நான் எழுத்து வேணாலும் நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ இதெல்லாம் கலந்து வர்றதுக்கு பேர் தான் இயற்கணித கோவை, அதாவது அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன். ஆங்கிலத்தில் என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு பேரு அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷன் சொல்றாங்க. இந்த அல்ஜிபிரிக் எக்ஸ்பிரஷனோட ஒரு சிறப்பு வகை தான் என்ன அப்படின்னா பல்லுறுப்பு கோவை. சரி, ஸோ கோவை அப்படின்னு எடுத்துக்கிட்டா எல்லா ஈக்குவேஷன்ஸும் நம்ம இயற்கணித கோவைன்னு நம்ம சொல்ல முடியும். ஆனா பல்லுறுப்பு கோவை அப்படின்னா என்னன்னா, இந்த ரெண்டுக்குள்ள வித்தியாசம் என்ன அப்படின்னா, இயற்கணித கோவை அப்படின்னு வரும்போது அதனுடைய மாறிகளின் அடுக்கு முழு எண்ணாகவோ குறைக்குறி உடையதாகவோ அல்லது பின்னமாகவோ இருக்கலாம். ஆக இயற்கணித கோவை அப்படிங்கிறது அந்த ஈக்குவேஷன்ஸ்ல எக்ஸ் டு தி பவர் அல்லது ஒய் டு தி பவர் அல்லது இசட் டு தி பவர் இந்த மாதிரி காரணிகளுடைய அடுக்கு வந்து உங்களுக்கு ஒரு முழு எண்ணாக இருக்கலாம், அல்லது குறைக்குறி அதாவது மைனஸ் சிம்பிள் உடையதாக இருக்கலாம், அல்லது பின்னமாக இருக்கலாம். ஆனா பல்லுறுப்பு கோவை அப்படின்னு வரும்போது மாறிகளின் அடுக்கு ஒரு முழு எண்ணாகவே இருக்கும். ஆக ஒரு பல்லுறுப்பு கோவை நம்ம அந்த ஈக்குவேஷன் நம்ம சொன்னோம் அப்படின்னா அதனுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா, அதில் வரக்கூடிய அந்த எக்ஸ், ஒய், இசட்டோட அடுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முழு எண்ணாக மட்டுமே இருக்கும். அங்க மைனஸ் சிம்பிள் வராது, பின்னம் வராது. அப்படி இருந்தா தான் அது பல்லுறுப்பு கோவை. ஆனா இயற்கணித கோவை அப்படிங்கிறது இதெல்லாம் சேர்ந்தது ஒரு இயற்கணித கோவை நம்ம சொல்ல முடியும். இன்னும் உதாரணத்துக்கு நீங்க பார்க்கணும் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு 2 ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஒய்யினுடைய அடுக்கில் இந்த மாறியினுடைய அடுக்கில் என்ன வருது பார்த்தீங்கன்னா -1/2. அப்போ -1/2 அப்படிங்கிறது ஒரு குறைக்குறி உடைய எண். அதனால இதை நம்ம என்ன சொல்றோம்னா இயற்கணித கோவைன்னு தான் சொல்லுவோம். அதை இந்த ஈக்குவேஷன் பாருங்க, 5x² + xy + 2 அப்படிங்கும்போது இதனுடைய அடுக்குல எல்லாமே முழு எண்ணாகத்தான் இருக்கிறது. எந்த குறைக்குறியும் இல்லை, எந்த பின்னமும் இல்லை. அப்போ இந்த ஈக்குவேஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா பல்லுறுப்பு கோவை. அப்ப நம்ம இந்த ஈக்குவேஷன் என்னன்னு சொல்ல முடியும் அப்படின்னா பல்லுறுப்பு கோவைன்னு சொல்ல முடியும். அது என்ன பல்லுறுப்பு கோவை அப்படின்னா பல உறுப்புகள் கொண்ட கோவை அப்படின்னு அர்த்தம். பல்லுறுப்பு கோவை அப்படின்னா பல உறுப்புகள் கொண்ட
கோவை. கோவைனா ஆங்கிலத்துல எக்ஸ்பிரஷன். ஸோ மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷன். ஸோ இந்த பல உறுப்புகள் கொண்ட அந்த மேத்தமேட்டிக்கல் எக்ஸ்பிரஷனை தான் நம்ம இன்னும் சொல்றோம் தமிழ்ல பல்லுறுப்பு கோவைன்னு நம்ம சொல்றோம். சரி, இந்த பல்லுறுப்புகள் நீங்க மேல என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா முக்கியமான தின்றுகள் ஒத்து கெழுக்கள். மற்றொன்று மாறிலி, மற்றொன்று மாறி அப்படின்னு ஆங்கிலத்துல இதுக்கு பேரு கோஎஃபிஷியன்ட், கான்ஸ்டன்ஸ், வேரியபிள்ஸ். மாதிரி கோணசோடா இந்த 3 விஷயங்கள்ல நீங்க பல்லுறுப்பு தெரிஞ்சுக்கணும். ஸோ முதல்ல ஒரு எக்ஸாம்பிள், ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு இதுல கெழுக்கள் அப்படிங்கிறது எது? அதாவது கோஎஃபிஷியன்ட், மாறிகளின் பெருக்கல் காரணி. இதைத்தான் நம்ம என்ன சொல்றோம்னா கெழு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்போ மாறிகளின் பெருக்கல் காரணி அப்படின்னு எதுனா இங்க எது மாறி? இந்த எக்ஸ் அப்படிங்கிறது மாறி, இந்த எக்ஸ்5 அப்படிங்கிறது மாறி. இதோடைய பெருக்கல் காரணி அப்படிங்கிறது இந்த எக்ஸுக்கு இதுதான் பெருக்கல் காரணி, இந்த எக்ஸ்5க்கு இதுதான் பெருக்கல் காரணி. ஓ இந்த 5x² அப்படிங்கிற இந்த உறுப்புல கெழு வந்து 5. அதே மாதிரி 2 × xy இந்த உறுப்புல இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு, இது ஒரு உறுப்பு. இந்த உறுப்புல எது கெழு அப்படின்னா 2 அப்படிங்கிறது. இதே மாதிரி மாறி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா எதுவெல்லாம் மாறும் மதிப்புடையதோ அதுக்கு பேர் மாறி. உதாரணத்துக்கு வேரியபிள்ஸ். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம எடுக்கணும் அப்படின்னா வட்டத்தின் சுற்றளவு நம்ம சொல்றோம். வட்டத்தின் சுற்றளவு அதுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னு பார்த்தா 2πr. ஸோ 2πrல இந்த 2π அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட். உங்களுக்கு தெரியும் 2 அப்படிங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட், அது வந்து மாறாது, அது வந்து மாறாத மதிப்புடையது. பை அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் 3.14. இதோட வேல்யூவும் இதோடைய மதிப்பும் மாறாது. சரிங்களா? அதே மாதிரி ஆர் அப்படிங்கிற நம்ம சொல்றோம் இல்லைங்களா, ஆர்னா ஆரம். ஆனா இந்த ஆரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு கணக்குக்கும் நம்மளுக்கு ஆரம் மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும். அதனால இதுக்கு பேர் தான் மாறி, அதாவது வேரியபிள். ஆக இந்த ஆறினுடைய ஆரத்தினுடைய மதிப்பை பொறுத்தா நம்மளுக்கு வட்டத்தின் சுற்றளவு அமையும். ஸோ அதனால இந்த ஆறுக்கு பேர் நம்ம என்ன சொல்றோம்னா அதாவது வேரியபிள், அதாவது மாறி நம்ம சொல்றோம். இந்த பை வந்து கான்ஸ்டன்ட், மாறாத மதிப்புடையது. ஸோ மாறிலி அப்படிங்கிறது ஸோ மாறினா என்ன, மாறிலின்னு என்ன? மாறி அப்படின்னா மாறி மதிப்புடைய, மாறும் மதிப்புடையது மாறி. அதாவது 2πr வட்டத்தின் சுற்றளவு ஃபார்முலா எடுத்துக்கிறோம். அதுல ஆர் அப்படிங்கிறது மாறும் மதிப்புடையது, அதனால நம்ம இதுக்கு பேர் மாறின்னு சொல்றோம். பை அப்படிங்கிறது மாறாத மதிப்புடையது, அதனால இதுக்கு பேரு மாறிலி. ஒரு உதாரணத்துக்கு ஒரு நம்ம கணக்கு எடுத்துக்கலாம்.
உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா ஒரு உதாரணம். இது ஒரு உறுப்பு 5x - 1 இது ஒரு ஈக்குவேஷனை வச்சுக்கலாம். 3y + 5 இது ஒரு ஈக்குவேஷன் வச்சுக்கலாம். 5x² அப்படிங்கிற ஒரு உறுப்பா வச்சுக்கலாம். இப்போ இதோடைய கெழு என்ன அப்படின்னு நாம எடுத்தா, கெழு அப்படிங்கிற நம்ம என்னென்ன பார்த்தோம்? மாறியின் பெருக்கல் காரணி. அப்போ மாறி அப்படிங்கிறது இங்க எக்ஸ் அப்படிங்கிறது தான் ஒரு மாறி. மாறி எக்ஸ் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். எக்ஸோட வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். அதனால இதோடைய பெருக்கல் பலன் அப்படின்னா 5. அப்போ இந்த ஈக்குவேஷனோட கெழு அப்படின்னா 5. மாறினா எது மாறும் மதிப்புடையதோ அதான் மாறி. அப்ப எக்ஸ் அப்படிங்கிறது மாறிக்கிட்டே இருக்கும். இந்த ஈக்குவேஷன்ல எக்ஸ் அப்படிங்கிறது மாறி. மாறிலினா மாறாத மதிப்புடையது. எது மாறாத மதிப்புடையது? -7. அப்ப இதுதான் மாறிலி. அதே மாதிரி இந்த ஈக்குவேஷன் 3y + 5 ஈக்குவேஷன் எடுத்துக்கிறீங்க. ஸோ இதுல கெழு அப்படின்னா மாறியின் பெருக்கல் காரணி 3. இதுதான் கெழு. மாறி அப்படின்னா மாறும் மதிப்புடையது y. மாறிலி அப்படின்னா மாறாத மதிப்புடையது 5. இப்போ அந்த ஈக்குவேஷன் எடுத்துக்கோங்க. 5 × x² நம்ம சொல்றோம். இதனுடைய கெழு அப்படின்னா 5. மாறியின் பெருக்கல் காரணி. மாறி எது மாறும் மதிப்புடையது? எக்ஸ் அப்படிங்கிறது மாறும் மதிப்புடையது. இதுல கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறது இல்லை. அதனால 0. ரைட். ஸோ இந்த மாதிரி தான் நாம இயற்கணிதம் அப்படிங்கிற சம்ஸை நம்ம பார்க்க போறோம். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு இன்ட்ரோடக்ஷன். இனி வரக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பல்லுறுப்புக்கோவைகளுக்கு ஈக்குவேஷனா இருக்கும். ஸோ பல்லுறுப்புக்கோவை. ஸோ அதில் என்ன எப்படி ஈக்குவேஷன்ஸ் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2x² + 4xy + y² இந்த மாதிரி பல உறுப்புகள் சேர்ந்ததாக இருக்கும். அதை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? தெரியாத ஒரு வேல்யூவை நம்ம கண்டுபிடிக்க போறோம். சரி, இந்த பல்லுறுப்புக்கோவை எங்கெல்லாம் நம்ம நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்துறோம் அப்படின்னா, சில கம்ப்யூட்டர் தொடர்பான கணிதங்களை சால்வ் பண்றதுக்கும் சரி, இல்லை வணிக ரீதியான ஒரு தெரியாத ஒரு வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கும் சரி, இல்லை பொருளாதாரம் ரீதியான ஒரு கணக்குகளை போடுறதுக்கும் சரி, இல்லை உயிரியல் இந்த மாதிரி எந்த ஒரு துறை எடுத்துக்கிட்டாலும் கணிதம் இல்லாம இருக்காது. ஸோ அந்த மாதிரி துறைகள்ல நமக்கு தெரியாத ஒரு மதிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த மாதிரி இயற்கணித முறைகளை நம்ம பயன்படுத்துறோம். உதாரணத்துக்கு இதனுடைய மொத்த பரப்பளவு நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க. அதுக்கு என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்கன்னா 2x ஸோ இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க ஒரு கணக்கு. இந்த வரைபடத்துல இருந்து மொத்த பரப்பளவை கண்டுபிடிங்க காண்கன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ எப்படி கண்டுபிடிக்கணும்? நம்ம முதல்ல ஈக்குவேஷன் நம்ம எழுதணும். ஸோ இதுக்கான சமன்பாடு எப்படி வரும் அப்படின்னா, இது வந்து ஒரு ஸ்கொயர். ஸோ சதுரத்தின் பரப்பளவு அப்படிங்கிறது a². அதாவது a × a பக்கம் இன்ட்டு பக்கம். அப்போ பக்கம் இன்ட்டு பக்கம் என்ன வரும்? 4. 2x × 2x என்ன வரும்? 4x². இது வந்து செவ்வகம். செவ்வகத்தின் பரப்பளவுன்னு கேட்டா l × b நீளம் இன்ட்டு அகலம். அப்ப 2x × y என்ன வரும்? 2xy கூட்டல். ஸோ இதுவும் சதுரம். அதே மாதிரி பரப்பளவுன்னு கேட்டா a². ஸோ பிளஸ் y × y y⁴. y² × y², y⁴. ஸோ இந்த மாதிரி ஒரு சமன்பாட்டை நம்ம உருவாக்கி அதுலேருந்து நம்ம அதுக்கான தீர்மானத்தை நம்ம கண்டுபிடிக்கிறது தான் இந்த இயற்கணித பாடம். இதில் நம்ம என்ன பண்ண போறோம்னா கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல். ஸோ இந்த 4 தான் இந்த ஈக்குவேஷன்ஸை பேஸ் பண்ணி நம்ம இந்த பாடத்தில் போட இருக்கோம். தேங்க்யூ.